குட் மார்னிங். இன்னைக்கு தேர்ஸ்டே நடந்த மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் நாளே கடையில் போய் கொஞ்சம் புதினா இலெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் டே புதினா சாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இது எப்படி பண்ணலான்னு பார்க்க மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. குக்கரில் நெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை வகையெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பெரிய வெங்காயம் தக்காளி அப்புறம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிறது வரை வதக்கி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணியை வச்சுக்கோங்க. நான் சாப்பாடு அரிசி தான் சேர்த்துருக்கேன். சீரக சம்பா அரிசினா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு 4 விசில் போட்டுட்டோன்னா மின்ட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு ஃப்ரை முட்டை ஆம்லேட்டும் செஞ்சு பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டாச்சு. காய்கறி நறுக்கின வேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு. வெங்காயத்தோல் முட்டைத்தோடு இதெல்லாமே இருந்ததுனால புதுசாக வச்சுருக்க செடிகளுக்கு எல்லாம் ஃபீட் பண்ணி விட்டுட்டேன். எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவனி அரிசி கஞ்சி தான் குடிச்சிருந்தோம். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.